ஒரு நிமிஷம் கேளுங்க. சப்ளிமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? நிறைய ஜிம்லலாம் கொடுக்குறாங்களே, நமக்கு அதில் உடலில் குறைவாக இருக்குமோ அப்படின்னு சில கேள்விகள் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. அவங்களுக்கான ஒரு பதில், ஒரு மரம் எடுத்துக்கோங்க. அதற்கு சன்லைட் வேணும், சூரிய வெளிச்சம், தண்ணி வேணும், நிலத்துலேருந்து எடுத்துக்குது. இதை ஃபெர்டிலைசர் உரம் வேணும், உரம் வந்து சுற்றி இருக்கிற மணல்லேருந்து அதை எடுத்துக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வேர் போய் அதை எடுத்துக்குது. நீர் அதுவும் உள்ளேருந்து எடுத்துக்குது, முதலே சொன்ன மாதிரி. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் குளோரோஃபில்ங்கிறது. இந்த மரம் வந்து இந்த பிராண்டு உரத்தை எடுத்துக்கணும், இதை தான் போடணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷனில் வளருதா என்ன? இல்லை இல்லையா? காட்டுகளில் வர்ற மரங்கள்லாம் கொஞ்சம் கூட உரத்தையே பார்க்கறது இல்லையே. சரி, விலங்கினங்களை அதே மாதிரி எடுங்களேன். ஒரு குதிரை எனக்கு வந்து புரோட்டீன் ஷேக் கொடு, எனக்கு வந்து நல்ல ஒரு புண்ணாக்கோ இதோ வச்சேன்னா பிராண்டடாக கொடு அப்படின்னு கேட்குதா? இல்லை காட்டில் வாழற சிங்கம், புலி, முதலைகள் தண்ணியிலேருந்து. ஸோ இதெல்லாமே இயற்கையோடு ஒத்து அதோட வாழ்க்கையை நடத்துது இல்லையா? இந்த மனித இனம் 6 அறிவு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சாப்பிட்டா தான் உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ? ஆனால் எப்படி இந்த மரமோ இந்த விலங்குகளோ இயற்கையோடு ஒத்து இருக்கோ அந்த மாதிரி நாம் இருக்கோமா? பேசிக்காக நம்ம நல்ல தூக்கம், ஒரு 7 மணி நேரம், அதுவும் இரவு தூக்கம், நேரத்தில் உணவு, பசித்து புசிக்கிறது இல்லையா, நேரம் தவறாமல் அளவான உணவு எடுத்துக்கிறது, பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிறோமா? வேர்வை சேர்ந்த சிந்த உடற்பயிற்சி செய்கிறோமா? பிறருக்கு கொடுக்கறது மட்டும்தான் இயற்கை பண்ணுது பாருங்க. நீங்க மரங்களும் சரி, செடிகளும் சரி, பூக்களை கொடுக்குது, பழங்களை கொடுக்குது, விலங்குகளும் எல்லாத்தையும் கொடுக்க தான் செய்யுது. பசிக்கிறப்ப மட்டும்தான் புசிக்குது இல்லையா? ஆனால் மனிதன் மட்டும் தேவையோ தேவையில்லையோ, எனக்கு வேணும் இது, எனக்கு வேணும் இது, ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அது எனக்கு வேணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? இது இயற்கைக்கு புறம்பாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி உடலுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ, வாழ்நாள் பூரா எந்த சப்ளிமெண்ட்டும் தேவை இருக்காது. தேவைக்கு அதிகமாக நாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும், பவுடராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்னியை நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறோம். கிரையாட்டினின் அளவு கூடிடுது, கிட்னி பாழாகுது அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸில் வந்திருக்கு. இயற்கையாக நம்ம வர உணவுகளை சாப்பிடலாம், உடற்பயிற்சி செய்யலாம், நல்ல தூக்கம் இருக்கட்டும், கவலை இல்லாமல் வாழ பழகிக்கலாம், பிறருக்கு நல்லதே நினைக்கலாம். இதெல்லாம் செஞ்சாலே ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.